தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய்க்கு வந்த ஆபத்து நீங்கியது. விஜய்க்கு வந்த ஆபத்து நீங்கியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்றார். மைனாரிட்டி அரசு அமைத்துள்ளார். அவரது கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடையாது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் சந்தித்து வருகிறது. உதாரணமாக மின்கட்டண உயர்வு பிரச்சனை, தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் அராஜகம் போன்றவற்றால் தவேக அரசு தவித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனையாக உருவெடுத்தது. விஜய்க்கு தலைவலியை கொடுத்தது. ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரி நதிநீர் திறக்கப்பட வேண்டும், ஆனால் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் எல்லாம் கருக ஆரம்பித்தன. இந்த சூழ்நிலையில் காவிரி நதிநீர் திறந்துவிட மாட்டோம் என்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கூட கர்நாடக அரசு திறந்துவிட மறுத்தது. இந்த சூழ்நிலையில் சீமான் இதனை கண்டித்தார். திமுக உச்ச நீதிமன்றத்தை நாடியது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகா சென்று கர்நாடக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக விஜய் அறிவித்தார். இது கர்நாடகாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. விஜய் இங்கு வரவேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த சூழ்நிலையில் காவிரி நதிநீர் பிரச்சனையில் விஜய்க்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தன. ஒரு போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்காலிகமாக காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ந்தது. இது ஜோசப் விஜய்க்கு வந்த ஆபத்தை நீக்கியது. இது ஜோசப் விஜய்க்கு சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது. ஆம், காவிரி நதிநீர் திறந்துவிட மாட்டோம் என்று கூறிய சிவகுமார் நேற்றைய தினம் அதிரடியாக உத்தரவிட்ட அளவை விட கூடுதலாக தண்ணீரை திறந்து விட்டுள்ளார். இதனால் காவிரி நதிநீர் வெள்ளம் போல கரை புரண்டு ஓட ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாட்டை வந்து சேர ஆரம்பித்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்ட பயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. டெல்டா மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திடீரென்று கர்நாடக முதலமைச்சர் காவிரி நதிநீரை உத்தரவிட்ட அளவை விட கூடுதலாக திறக்க காரணம் என்ன என்று எழலாம். திடீரென்று ஏன் அவர் திறந்தார் என்று கேள்வி எழலாம். என்னவென்று சொன்னால், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரியில் அங்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. காவிரி அணைகளில் நீரை தேக்கி வைக்க முடியாது. நீரை திறந்து விடாவிட்டால் அணைக்கட்டுகள் உடைந்துவிடும். ஆகவே காவிரி அணைகளிலிருந்து கர்நாடக முதலமைச்சர் தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரி நதிநீரில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்து சேர்ந்துள்ளது. கர்நாடக முதலமைச்சர் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதால் பயந்து அவர் திறந்து விடவில்லை. தற்பொழுது மழை பெய்து வருகிறது. அணைக்கட்டுகள் நிரம்ப ஆரம்பித்துள்ளன. தண்ணீரை திறந்து விடாவிட்டால் அணைக்கட்டுகள் உடைந்துவிடும். இதன் காரணமாக அவர் தண்ணீரை திறந்து விட்டுள்ளார். இது தமிழ்நாட்டிற்கு உத்தரவிட்ட அளவை விட கூடுதலாகத்தான் வந்து சேர்ந்துள்ளது. இது ஜோசப் விஜய்க்கு சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில கர்நாடகா தானாக முன்வந்து தண்ணீரை திறக்கல. அங்க மழை பெய்து தண்ணீரை திறந்து விடாவிட்டால் அணைக்கட்டு உடைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால பயந்து திறந்து விட்டுருக்காங்க. அதான் உண்மை. இது விஜய்க்கு வந்த ஆபத்தை நீக்கியுள்ளது. இது ஒரு தற்காலிக தீர்வு தான்.